இது மாதிரிலும் நடத்தப்பட வேண்டும், தமிழில் நடத்தப்பட வேண்டும். இது தமிழிலும் அது யாருடைய கருத்து? தமிழ் தேசிய கருத்தை தான் சொல்றாரு. இப்ப யார் கருத்தை ஏத்துக்கிட்டா? தமிழ் தேசிய கருத்து. உங்க கருத்தை நான் ஏத்துக்கிட்டேனா? என் கருத்தை ஃபுல்லா நீங்க ஏத்துக்கிட்டு கடைசியில் விவாதத்துல போய் நான் ஜெயிச்சிட்டேன்னு போய் உருட்டிக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு கூசலையா? இதுக்கு அடுத்துதான் ஜட்ஜ்மெண்ட்டை நீங்களாம் ஆடியன்ஸ்லாம் கொடுக்க வேணாம், அவரே கொடுத்துட்டாரு. அவரே அந்த வீடியோவில் யார் அந்த விவாதத்தில் ஜெயிச்சாங்கிறதுக்கு ரொம்ப அழகான ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காரு. என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருன்னா, முன்னோர்களை கடவுளாக வழிபடுவது தமிழர் மரபா அப்படின்னு கேட்டா, ஆமா, முன்னோர்களை கடவுளாக வழிபடுவது தமிழர் மரபு. இப்போ நான் கேட்குறேன், முன்னோர்கள் இஸ் ஈக்குவல் டு தமிழர்கள் வழிபடுறது தமிழர் மரபு. இப்போ முருகனை வழிபடுறது தமிழர் மரபா இல்லையா? தமிழர் மரபு தான். அதாவது முன்னோர்களை வழிபடுறது தமிழர் மரபு, முருகனை வழிபடுறது தமிழர் மரபு. இப்ப முருகன் யாரு? முன்னோர். ஃபினிஷ். 8 காலமும் இதான் மேட்டர், புரியுதா? இவ்வளவுதானே, சிம்பிளா இருக்குல்ல? புரிஞ்சுக்கிட்டாரு. சொன்னது யாரு? அவர்தான், விக்னேஷ். அவரே ஒத்துக்கிட்டாரு. நம்பலையா? பாருங்க, முன்னோர்களை கடவுளாக வழிபடுவது தமிழர்களுடைய மரபு. சோ முன்னோர்களை வழிபடுவது தமிழர் மரபுன்னு அந்த விவாதத்துல ஒப்புச்சுக்கிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் வெட்டி ஒட்டி என்னமோ இந்த நடுவில் இந்த வெள்ளையா இருக்கேன்னு சொல்லி கலாச்சிட்டாராமா. என்ன கலாச்சிட்டாராமா ஜோக்கான். அதை வச்சு வெட்டி விட்டு விட்டிட்டு இருக்காங்க. அந்த ஒரு பாயிண்ட் தான், நான் வெள்ளையா இருக்கேனா. தம்பி, அப்போ கூட நீ என்ன கலப்புனே சொன்னினாலும் கூட ஆரிய வந்ததை நான் விட்டு கொடுக்கல, புரியுதா? உன்ன மாதிரி ஐயோ நம்மளை கிராஸ் கொஸ்டின் பண்ணிடுவாங்களோ என்னமோன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த இந்துத்துவ ஐடியாலஜியும் போட்டு மண்ணோட மண்ணை மக்க வச்சுட்டு போல நான். நீ தான் அதை பண்ணியிருக்க. ஆனாலும் உன்னோட இந்துத்துவவாதிகள் எல்லாம் உனக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. ஆனால் தமிழ் தேசியத்தை கடைசி வரைக்கும் தாங்கி பிடிச்சாலும் தமிழ் தேசியம் சப்போர்ட்டாக இல்லை. காரணம் என்ன தெரியுமா? அதனால தான் சொல்கிறோம், தமிழர்கள் விழிப்படையணும். தமிழர்கள் விழிப்படையணும். தமிழர்களுக்குள்ள ஒற்றுமை கிடையாது, தமிழர்களுக்குள்ள விழிப்பு கிடையாது. இது இல்லாமல் இருக்கனால தான் பிற இனத்தவர்கள் நம்ம தலையில் ஏறுறாங்க. இந்த ஒற்றுமையாக இருக்க வேண்டும்னு சொல்கிற ஒவ்வொருத்தங்களும் தனித்து தான் விடப்பட்டிருக்காங்க, அடித்து தான் காணாமல் ஆக்கப்பட்டிருக்காங்க. இதுதான் உண்மை. ஸோ தமிழ் தேசியவாதிகள்கிட்ட நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, முதல்ல தமிழ் தேசியம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க, தமிழ் தேசிய கருத்தியல்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, தமிழ் தேசிய கருத்தியலில் நம்ம எப்படி வாதாடணும், எப்படி இது பண்ணணுன்ட்டு. இதில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பாரி சிறப்பாக வாதிச்சிருக்கலாம். யார் விவாதத்துக்கே வரதுக்கு துப்பு இல்லாதவங்க பாரி இன்னும் சரியா. தம்பி, இங்கே நான் அவ்வளோ அவ்வளோ நிதானமாக ஒரு சங்கிய அரசியலுக்கு எதிராக எத்தனை ஸ்டேட்மெண்ட் விட வச்சிருக்கேன்னு பாரு. ஒரு டிபேட்ல 1.5 மணி நேரம் டிபேட்ல ஒட்டுமொத்த சங்கிய அரசியலுடைய அடி வேறையே நான் தூக்கி எறிஞ்சிட்டேன். புராணங்கள், அதுல மகாபாரதத்தை தான் ஃபர்ஸ்ட் அவர் விட்டுட்டு போனார். அது இந்து மத இதிகாசம். அந்த மகாபாரதத்தை எடுத்துக்கோங்க சங்கிகளேந்தா. அப்புறம் சமஸ்கிருதம் இங்கே விட்டு போயிட்டேன். சமஸ்கிருதத்தையும் அதெல்லாம் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. இந்தாங்க சமஸ்கிருதம். அப்புறம் ஜக்கி வாசுதேவ் பாவம் தனியா இருக்காரு, இந்தாங்க பிடிச்சிக்கோங்க ஜக்கி வாசுதேவ். இதையும் ஜக்கி வாசுதேவும் வச்சுக்கோங்க. சிவகுலத்து பிராமணர்களே இல்லைன்ட்டாப்ல, இந்தாங்க சிவகுலத்து பிராமணர்கள் நீங்களே வச்சுக்கோங்க. தமிழ்ல தான் வழிபடணும்னு சொல்லிட்டாப்ல. ஸோ சமஸ்கிருத வழிபாட்டுக்கு தான் அந்தாங்க பிடிச்சிக்கோங்க. அதையும் ஏன்னா தமிழ்ல தான் குடமுழுக்குனாரு. ஸோ சான்ஸ்கிரிட்ல குடமுழுக்குக்கும் சரியா, இந்தாங்க அதையும் வச்சுக்கோங்க. திருப்பரங்குன்றம் மறந்துட்டேன். திருப்பரங்குன்றத்துல கிடா வெட்டலாம்ட்டாரு. என்னைக்குன்னு சொல்லுங்க, வந்து வெட்டிடுவோம். திருப்பரங்குன்ற விஷயம் விட்டு போயிட்டாப்ல. சரி சொல்லுங்க, இப்போ எனக்கு சத்தியமா எனக்கு ஞாபகம் இல்லை. இதை தவிர்த்து தமிழ்நாட்டில் வேற என்ன பிஜேபி பண்ணுது அரசியல்? இந்தியாவிலேயே பிஜேபிக்கு அரசியல் இல்லை. ஒட்டுமொத்த சங்கி அரசியலையும் வந்து இங்கே ஒரு டிபேட்ல விட்டுட்டு போயிட்டு பாருங்க, அவங்க எவ்வளவு முட்டாளா இருந்தா ஒட்டுமொத்த அரசியல் விட்டு கொடுத்தாச்சு. ஆனா அங்க போயிட்டு இப்போ சுத்திக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே சிரிப்பா இருக்குங்க, எப்படி இவ்வளவு முட்டாளா இருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு மக்களிலே முட்டாளாக இருக்க வேண்டாம். ஸோ அதை நம்ம தெளிவாக சொல்றோம். ஆதாரங்கள் வந்து காட்டப்பட்டுருச்சு. என்னோட வீடியோவை பார்த்தவங்களுக்கு தெரியும், அந்த ஆதாரங்கள் காட்டப்பட்டிருந்துச்சு. அவர் அந்த ஆதாரங்கள் எதுவுமே அவர் போடலை, அப்படியே வந்து போடாமே தான் போட்டிருக்காரு வீடியோவை. ஸோ ஒட்டுமொத்தமாக சங்கிகளோட அரசியலை நம்ம புதைச்சாச்சுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இந்த வீடியோவுக்கும் கதருங்க, அவ்வளோதான்.